அமைந்தது மெகா மெகா கூட்டணி. தமிழக மக்கள் துளிகூட எதிர்பார்க்காத அந்த ஒரு சம்பவம் விஜய்க்கு விழுந்த மிகப்பெரிய அடி. மொத்த கதையையும் மாற்றி எழுதிய முதல்வர் ஸ்டாலின். அதாவது பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒன்று என்றால் அது இப்போதைய தமிழக அரசியலை எடுத்துக்கொள்ளலாம். நொடிக்கு நொடி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது தமிழக அரசியல். இந்த தமிழக அரசியலில் தேர்தல் தொடங்கிய போதுதான் மற்ற மாநிலங்களிலும் தேர்தல் தொடங்கியது. ஆனால் மற்ற மாநிலங்களிலெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் நடந்து, வாக்குப்பதிவுகளும் நடந்து, முடிவுகளும் வெளியாகி யார் முதல்வர் என்றும் முடிவாகிவிட்டது. ஆனால் தமிழகத்தில் மட்டுமே முதல்வர் யார் என்பது உறுதியாகவில்லை. அதுவும் நொடிக்கு நொடி பரபரப்பாக இவர்தான் முதல்வர், இல்லை இல்லை அவர்தான் முதல்வர், இல்லை இல்லை இவர் வருவார் அவர் வருவார் என்று மாறிக்கொண்டே வந்தது. அப்படிப்பட்ட தொடர் மாற்றங்களுக்கிடையே இப்போது தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்காத பயங்கர ட்விஸ்ட் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. ஆமாங்க, தமிழக அரசியலில் 10 நாட்களுக்கு முன்பு திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து இணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறது என்று சொன்னால் உங்கள் காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு எல்லோருமே கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்கு காரணம் விஜய் தாங்க. விஜய் என்ற ஒருவர் தமிழக அரசியலில் களத்துக்குள் என்ட்ரி கொடுத்த பிறகு விஜயால் ஆட்சியை பிடிக்க முடிகிறதோ பிடிக்க முடியவில்லையோ, ஆனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து எதிரியாக இருந்த 2 கட்சிகளை ஒன்றாக இணைத்து வைத்த பெருமை விஜய்க்கு கிடைத்துள்ளது. அதற்கு காரணம் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சி, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி என 3 கட்சிகள் கடுமையான போட்டியை கொடுத்தது. இதில் தேர்தல் முடிவுகளில் விஜய் கட்சி தனி பெரும்பான்மையாக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதே சமயம் திமுக, அதிமுக கூட்டணிகள் 80க்கும் குறைவான தொகுதிகளை கைப்பற்றியது. இதன் காரணமாக என்னதான் தனி மெஜாரிட்டியாக விஜய் கட்சி 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் இல்லாத சூழ்நிலை உருவானது. இதனால் தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் அமையும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. அதாவது விஜய் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் மற்ற கட்சிகள் ஏதேனும் ஆதரவு கொடுத்தால்தான் விஜயால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழ்நிலை உருவானது. இந்த சூழலில்தான் எதிர்பார்த்தது போலவே விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநரையும் அணுகினார். ஆனால் ஆளுநரோ பெரும்பான்மையை நிரூபித்துவிட்டு முதல்வர் பதவியேற்க தன்னை அணுகுங்கள் என்று கராராக கூறிவிட்டார். ஆளுநரின் இந்த செயல் விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் கூட விஜய்க்கும் இப்போது வேறு வழியே இல்லை. அதனால் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு விஜயும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக அதிமுக கூட்டணி கட்சிகளிலிருந்து யாரையும் அழைக்காமல் திமுக கூட்டணி கட்சிகளையே பெரும்பாலும் நம்பியிருந்தார் விஜய். தொடர்ந்து திமுக கூட்டணியான காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய முஸ்லிம் கட்சிகள் போன்றவைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் விஜய். இதில் காங்கிரஸ் கட்சி மட்டுமே எந்தவித தடையும் இன்றி உடனடியாக விஜயுடன் கைகோர்த்தது. ஆனால் அப்போதும் விஜய்க்கு தேவையான தொகுதிகள் கிடைக்கவில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி கைகோர்த்ததற்கு பிறகும் கூட விஜய்க்கு 113 தொகுதிகள் தான் இருக்கிறது. ஆகவே இன்னும் 5 தொகுதிகள் தேவைப்படுகிறது. இந்த 5 தொகுதிகளில் விசிக 2 தொகுதிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 தொகுதிகளும் வைத்துள்ளது. ஆகவே அந்த 6 தொகுதிகள் விஜய்க்கு ஆதரவாக வந்துவிட்டால் 119 என்று பெரும்பான்மையை தாண்டி விஜயிடம் கூடுதலாக ஒரு தொகுதி அதிகமாகவே கையில் இருக்கும். ஆகவே விஜய் ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. அதை புரிந்து கொண்டுதான் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை தேடி விஜய் பல கட்ட வழிகளில் முயற்சி செய்து வந்தார். ஆனால் விசிகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கடந்த 3 நாட்களாகவே காலை மீட்டிங் நடத்திவிட்டு சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு, பிறகு மாலை ஒரு மீட்டிங் நடத்திவிட்டு சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு, அதன் பிறகு மறுநாள் காலை ஒரு மீட்டிங் நடத்திவிட்டு சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு, இப்படியாக 3 நாட்களாக ஆலோசனை கூட்டம் நடத்திவிட்டு கூறுகிறோம் என்று கூறி விஜய்க்கு ஆதரவு கொடுக்காமல் இழுத்தடித்து வருகிறார்கள். இவர்கள் இப்படி செய்வதற்கு என்ன காரணம் என்று ஒரு சிலர் புரியாமல் தவித்து வந்தனர். ஆனால் அதே சமயம் இதற்கு முக்கியமான வேறு ஒரு காரணமும் இருக்கிறது. அதுதாங்க தமிழக மக்களுக்கு பயங்கர ட்விஸ்ட். ஏனென்றால் எப்போது விஜய் கட்சி பெரும்பான்மையை தொடாமல் 108 தொகுதிகளில் சுருங்கியதோ அப்போதே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டு ஆட்சி அமைப்பதற்கு தயாராகிவிட்டனர். இந்த செய்தி ஆரம்பத்தில் நம்ப முடியாமல் இருந்தாலும்
அதன் பிறகு அதிமுக தலைவர்களும் திமுக தலைவர்களும் நிருபர்களை சந்தித்து பேசும்போது இவர்களது கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்பது உறுதியானது. ஏனென்றால் அதிமுக திமுக கூட்டணி குறித்து அந்த ஒரு கேள்வியை கேட்கும்போது மட்டும் இரு கட்சிகளிலிருந்தும் மூத்த நிர்வாகிகள் யாரும் அதை பெரும்பாலும் மறுக்கவில்லை. கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின், அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் உள்ளிட்ட பலரும் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அமைதியாகவே கடந்துவிட்டனர். அதே சமயம் பிசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இப்படியாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காமல் இழுத்தடித்து வருகிறது. ஆகவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக மாறியிருக்கிறது. இதில் எடப்பாடி முதல்வராகவும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகவும் பதவியேற்க உள்ளனர். அப்படியென்றால் விஜய் கட்சி எதிர்க்கட்சியாகத்தான் செயல்பட போகிறது. இது கேட்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் கூட தற்போதைய அரசியல் சூழல் அனைத்தும் இதை ஏறக்குறைய உறுதிப்படுத்திவிட்டது. அது மட்டுமில்லாமல் ஆளுநரும் கூட நேற்றைய தினமே தமிழகம் வந்துவிட்டு மீண்டும் கேரளாவுக்கு செல்ல இருந்தார். ஆனால் அவரும் இப்போது அடுத்த 2-3 நாட்களுக்கு எங்கும் செல்லாமல் தமிழ்நாட்டிலேயே இருப்பதாக முடிவெடுத்து விட்டார். இந்த ஒரு முடிவும் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. அதற்கு காரணம் ஆளுநர்கள் என்றாலே மத்திய அரசுக்கு ஆதரவானவர்கள்தான், அதாவது பாஜகவுக்கு ஆதரவானவர்கள். இது அனைவரும் அறிந்ததுதான். இப்போது பாஜகவுக்கு பரம எதிரியான காங்கிரஸ் கட்சி விஜய் பக்கம் வந்துவிட்டதால் விஜய் கட்சிக்கு எதிராக பாஜகவின் ஆதரவு நிலைப்பாடு அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் திரும்பியிருக்கிறது. அதன் எதிரொலிதான் ஆளுநர் கேரளா செல்வதாக இருந்தது ஒத்திவைக்கப்பட்டு தொடர்ச்சியாக தமிழகத்தில் தங்கி வருகிறார். அதாவது திமுக அதிமுக கூட்டணிகளை உறுதி செய்துவிட்டு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை ஆளுநரை சந்தித்து கொடுத்தாக வேண்டும். அதற்கு ஆளுநர் தமிழகத்தில் இருந்தாக வேண்டும். அந்த ஒரு காரணத்தால் தான் பாஜகவின் அரசியல் நகர்த்தல் அதிமுக திமுக கூட்டணிக்கு சாதகமாக மாறியிருக்கிறது. அதே சமயத்தில் தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் ஒன்று ஆண்ட கட்சியாக இருக்க வேண்டும் அல்லது ஆண்டு கொண்டிருந்த கட்சியாக இருக்க வேண்டும். இதைத்தான் திமுகவும் அதிமுகவும் உறுதியான நிலைப்பாட்டாக வைத்திருக்கிறது. புதிதாக ஒருவரை உள்ளே விட்டால் திமுக அதிமுக கட்சிகளின் பலவீனம் கூட அம்பலமாகிவிடலாம். ஆக இவை அனைத்தையும் உணர்ந்துதான் திமுக அதிமுக கூட்டணி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அதேபோல திமுக கூட்டணி இந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு மிக முக்கிய இன்னொரு காரணமும் இருக்கிறது. அது என்னன்னா, இவ்வளவு நாள் ஒட்டு உறவாக பழகிய காங்கிரஸ் கட்சி இப்போது திமுகவின் முதுகில் குத்திவிட்டு விஜய் கட்சியை நோக்கி சென்று விட்டது. ஆகவே அதற்கும் பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்தில்தான் திமுக இருக்கிறது. அந்த ஒரு காரணத்தாலும் இந்த ஒரு முடிவை திமுக கூட்டணி எடுத்திருக்கிறது. தங்களால் முதல்வராக முடியவில்லை என்றாலும் கூட காங்கிரஸ் செய்த துரோகத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டுமென்றால் காங்கிரஸ் கட்சி அங்கம் வைத்திருக்கும் ஒரு கூட்டணி தமிழகத்தை ஆளக்கூடாது என்பதில் திமுக திட்டவட்டமாக இருக்கிறது. ஆகவே இவை அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் திமுக அதிமுக கூட்டணி உறுதியாவது கிட்டத்தட்ட 100% தெளிவாகிவிட்டது. அதற்கான பேக் அண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் இப்போது நடந்து வருகிறது. அதனால்தான் திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காமல் தொடர்ச்சியாக 3 நாட்களாக இழுத்தடித்து வருகிறது. அதே சமயம் இந்த கூட்டணியில் இன்னொரு அதிசயமும் நிகழ இருக்கிறது. விசிகாவும் பாமகவும் இணைந்து செயல்பட போவதுதான் அந்த அதிசயம். ஏனென்றால் விசிகாவும் பாமகவும் எதிரும் புதிருமான கட்சிகள். இவை இரண்டுமே சாதி கட்சிகளாக இருந்தாலும் எதிரும் புதிருமான கட்சிகளாகும். ஆனால் இப்போது விஜய் என்ற ஒரு ஆளுக்கு எதிராக இவர்களும் இணைந்து விட்டனர். ஆக மொத்தம் விஜயின் அரசியல் என்றி என்பது விஜய்க்கு உதவியதோ இல்லையோ தமிழக எதிரி கட்சிகள் அனைத்திற்கும் உதவியிருக்கிறது. ஏனென்றால் எதிரி கட்சிகள் அனைவரும் இப்போது கைகோர்த்து ஒன்றாக நண்பர்கள் கட்சியாக மாறி ஆட்சி செய்ய இருக்கின்றனர். இந்த பெருமை விஜய்க்கு தாங்க சேரும். இதை மேலும் உறுதி செய்யும் விதமாக இப்போது திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் ஒரே மேடையில் இவர்களது கூட்டணியை அறிவிப்பதற்கு ஏற்பாடுகளும் அறிவாலயத்தில் நடந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.